ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய எலுமிச்சை புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முறி தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இரநூறு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் நடுப்பக்கம் 4 சைடு வெட்டிட்டு அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்படி வெட்டினீங்கன்னா தான் அந்த மசாலா உள்ளே மிக்ஸ் ஆகும். நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் எவ்வளோ கிண்டுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 10-20 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்துனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வேகும். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மறுபடி. ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக வந்துடும், அதனால் லைட்டாக கிண்டி விடுங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுத்து சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்சு புளிக்கரைசி அதில் ஊற்றி அதையும் அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து லைட்டாக ரொம்ப கிண்டி விடாமல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இன்று திருமணநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.